பாசமிகு தமிழ் மக்களே, அன்பார்ந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வாழ் மக்களே, இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு குடும்பத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் சீரார்களே, பெரியவர்களே, பாடகர்களே, கருத்தாழம் மிக்க கவிஞர்களே, உங்கள் எல்லோருக்கும் வருக வருக என்று வரவேற்று, இந்த பட்டிமன்றம் மிக அருமையான பட்டிமன்றம். பாடல் இருந்தாவே அது அழகான பட்டிமன்றம் தான். அதுலேயும் இந்த பாடலை ரசிக்கக்கூடிய ரசிகர்களே பேச்சாளர்களாக வரும்போது இன்னும் பெரிய ஒரு பிரம்மாண்டம். எனவே நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தை பாஸ்டின் அவர்கள் கொஞ்சம் குழம்பி போயிருக்கீங்க டைட்டில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா என்ன மாதிரி தாக்கம், யாருக்கு தாக்கம், யாரால் தாக்கம், இல்லை கவிஞர்களால் தாக்கமா, இல்லை சமுதாயத்தில் தாக்கமா, உங்களுக்குள் தாக்கமா, கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை 6 பேரும் பேசின பிறகு ஒரு தெளிவு ஏற்படுன்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. தலைப்பு: பழைய பாடல்களா புதிய பாடல்களா உங்களுக்குள் இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எந்த பாடலாக இருந்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுங்க, இல்லையா? ஒரு பழைய பாடல் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் என் நல்ல அழகி என்பேன். அவர் அந்த பாடம் சொன்னார். நீங்கள் என்ன சொன்னீங்க? போனால் போகட்டும் போடா. இதுவும் பழைய பாட்டான். என்னப்பா இது பழைய பாட்டு? இல்லை, எங்கள் அம்மாட்ட ஒரு பழைய பாட்டு, எங்கள் அப்பாட்ட ஒரு பழைய பாட்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கப்பா, ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க பாப்பா. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஆஹா, புதுப்பாட்டு. சரி, ஓகே. இப்போ ஆடியன்ஸ் ஒரு புது பாட்டு ஒன்று உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சொல்லுங்க பாப்போம். அது புது பாட்டா? அவள் வீட்டில் அவள் இருந்தாளா? அப்புறம் அடுத்தவங்களாம் இருப்பாங்க. ஆடியன்ஸுக்கு பிடிச்சமான ஒரு பழைய புது பாட்டே இல்லையா? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடவோட யாரும் இல்லை, உய்யாளா? சரி, தில்லானா. என்னப்பா, என்ன விஜய் சார் இப்போ தான் உங்களுக்கு ஒரு பாட்டு ரஞ்சிதமே பாடிருக்காரு. அப்புறம் இன்னொரு பாட்டு இப்போ ஒன்று பாடிருக்காரு. நான் வாரிசில் நான் ரெடி தான் வரவா, அண்ணன் ரெடி தான் வரவா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டுகள் பிடிக்குதா, இல்லை பழைய பாட்டுகள் பிடிக்குதா? இல்லைன்னா பழைய 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 பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா? என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. இது பழசுன்னு சொல்லாதீங்க. அழகாக ஒரு கவிஞர், ஒரு பாடகர், ஒரு மியூசிக் டைரக்டர் அழகாக போட்டிருக்காரு. அதே சாயலில் ஆலங்குழில் தர தன தான ஏலேலோ பாரும் இசையாகுமடா கண்ணா, ஆலாபனை நான் பாடிட அரங்கேறிடும் நாளினது. அழகான இப்படி அந்த காலத்தில் உள்ள பாட்டையும் இந்த காலத்துக்கு தேவையான மாதிரி அழகாக பாடியிருக்காங்க. இப்போ இளையராஜா இந்த பாட்டிலே இதிலே கூட மிக அழகாக எளிய நடையில் இளையராஜா தான் ஒரு என்னென்னா வார்த்தைகள் அப்படியே சிம்பிளாக தான் போடுவார். ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் போட மாட்டார். சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே
அதே மாதிரி டிஆர் ராஜா, டிஆர் அவரையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஆர் நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா, டிஆரோட பாட்டு. அவர் இதே சாயலில் அழகாக பாடிருக்காரு பாருங்க. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். எனவே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாங்கலே கிடையாது, குறைவே கிடையாது. இதில் ஏஆர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஆர் ரஹ்மான் மாடர்ன் பாட்டு இல்லையா? அவர் இதே சாயல் அழகாக ஒன்று பாட்டுருக்காரு. சொல்லுங்க பாப்பா. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான். இவங்க மட்டும் இல்லைங்க, இதை விட பெரிய சிங்கர் இதில் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க, மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் அவங்களெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறேன், மியூசிக் டைரக்டர். இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஷரத்னு ஒரு மியூசிக் டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. மழையே மழையே நீரின் திரையே, வானம் தெளிக்கும் கவிதை துளியே, மேகத்தின் சிரிப்பொழியே. மிக அருமையான பாட்டு. ஆனால் அந்த டைரக்டர்லாம் பாருங்கள், நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பாடகர் மியூசிக் டைரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜிவி பிரகாஷ் இல்லையா? அவருடைய பாடல்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா இதே சாயலில், அதே தான், அந்த சாயல்லே தான் இருக்கிறேன் நான். ஒன்றும் எந்த சாயல்? என்ன தவம் செய்தனை. அவர் என்ன அழகாக பாடுறா பாருங்க. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, உலகமே சொடலுதே ஒன்றை பார்த்ததாலே. அதனால் பழைய பாட்டுகள் மிக அற்புதமானது, ரசிக்கக்கூடியவை. ஆனால் புதிய பாடல்களும் குறைவில்லை, ஈடு இணை குறையாமல் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய வாதம். இல்லை இப்போ இது வந்து ஜெனரலாக பார்க்கப்படும் உண்மை என்றாலும், இப்போ இவங்க பேசுகிறதில் வச்சு எது நல்லது எது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று நமக்கு தெரிய வரும் இல்லையா? அப்படியாக பழைய பாடல்களே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற அணியிலிருந்து பேச 3 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக பேச வருபவர் ரிச்சர்ட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அவர் ஒரு பெரிய பாடகர். அவர் ஒரு பெரிய பாடகருங்க. எல்லா பாடல்களையும் நான் சொல்லும் போதெல்லாம், ஃபாதர் எனக்கு அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார். இளையராஜாவோட ஃபேனு. ஆஸ்லேன் சொல்லவே தேவையில்லை, எந்த பாட்டு எடுத்தாலும் பாடும் ஆஸ்லேன். அலைப்பாயுதே எடுத்தால் கூட பாடும். இப்போ அலைப்பாயுதே கண்ணா, ஏஆர் ரஹ்மான் பேத்தி மாதிரி பாடும். பக்கத்து வீட்டு, சரி பக்கத்து வீட்டு பொண்ணு. சரி, ஜோ வந்து ஒரு சகலகலா வல்லவர். அவருக்கு ஈக்குவலாக ஒருத்தர் அங்கே இருக்கிறார். என்ன பார்ட்டிசிபேட் பண்ணலை அவர் ரொம்ப அடுத்த முறை நாங்கள் பாடுறேன்னு சொல்லி உட்காந்துருக்காரு. சரி, ஜோவுக்கு வந்து தெரியாத பாடலே கிடையாது. அதுவும் பழைய பாடல்களா? தெரியாத பாடல்களே கிடையாது. அதுவும் புது பாடல்களே எப்படியாவது அதை கீழே இறக்கணும், கேலி செய்யணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு நாள் போதாது. அடுத்து இந்த பக்கம் எங்கள் புது பாடல்களே மிக சிறந்தது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற அணியில் முதலாக பேசுபவர் சோஃபி, சின்ன குயில் சோஃபி. மிக அழகாக பாடுவார். நிறைய டேலண்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். பயங்கரமான டேலண்ட்டா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் இல்லை, பிள்ளைங்களும் பயங்கர டேலண்ட். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம். அடுத்தது
அதற்காக அடுத்ததாக பேசுபவர் ஆண்டோனெட். ஆண்டோனெட் வந்து லிட்ரேச்சரில் மட்டும் இல்லை, கொயரில் மட்டும் இல்லை, இப்படி பொது பாடல்களை பொது மேடையிலும் பாடுவேன், வாதிட முடியும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க மேடம். அவங்களும் ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுட்ருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கும் பயமாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்தவர், இவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க தோணுகிற மாதிரி ஒரு ஆர்த்த உட்காந்துருக்காரு. இது மாற்றி உட்காந்துட்டாரோன்னு எனக்கு என்ன சந்தேகமாக இருந்தது. அதான் அதுக்கு பின்னாடி பெரிய அணியே இருக்கிறது. ஓகே, அந்த தைரியத்தில் தான் அவர் உட்காந்துருக்காரு. பெரிய கம்ப்யூட்டரே தூக்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இல்லை இல்லை இல்லை, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இதை சொன்ன பிறகு 2 அணியினரும் பேச விடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். எனவே சரி, ஓகே, நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை, நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே, மூத்த அணியினரே பேசட்டுமே. பாடலில் மட்டுமல்ல, அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள். எனவே ரிச்சர்டை வருக வருக என்று வரவேற்கிறேன். அறிவினில் மூத்த அணியை பேச முதலில் அழைத்ததற்காக நன்றி. ஸோ இந்த பட்டிமன்ற தலைப்புக்கு இந்த பட்டிமன்ற தலைப்புக்கு ரொம்ப நடுவராக இருக்க ரொம்ப பொருத்தமானவர் ஃபாதர் ஆல்பர்ட். இதை யாருமே மறுக்க முடியாது. நல்ல இசையை கற்று தேர்ந்தவர். ஸோ அவருக்கும் நம்ம விசிஎஸ்சி குடும்பத்தினர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி சொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டேன் நான். ஓ மகசியா நாக்கமுக்க ஓ ஷகலக்கா ஓ ரண்டக்கா ஹில்லாயி ஆயாக்கா யாகி மெகு ரகதுல்லா சொனாலியோ ஹசிலி ஃபிசிலி இல்லாகி யப்பா ஜிப்பா. ரிச்சர்ட், சைடு மாறிட்டீங்களா? இல்லை, பழைய பாடல்கள் தான் பாட போகிறீங்களா? அதான் ஃபாதர் சொல்கிறேன். ஓகே, தீர்மானம் ஒன்றும் வரல, வரும். உசுமுல் அரசே கும்மிரு டுப்புரு வாட்ட கருவாடு. இப்போ நான் ஒன்றும் அரபிக்கில் பேசலைங்க. நம்ம புது பாடலில் இருக்கிற அழகான மகத்தான வரிகளை தான் நான் இப்போ சொன்னேன். அன்றைக்கி அப்படி தான் இந்த வரிகளுக்கெல்லாம் ஒரு தமிழ் ப்ரொஃபஸருக்கு ஃபோன் போட்டு மீனிங் கேட்டேன். அந்த ஃபோனோடு சேர்த்து என் சகவாசத்தை அன்னையோடு கட் பண்ணிக்கிட்டார் அவர். புரியாமல் எத்தனை தடவை படித்தாலும் அது மனசில் பதியாது. அது மாதிரி தான் இந்த புது பாடலில் இருக்க இப்போ நான் சொன்ன வரிகளை எதுவுமே புரியாது. இப்போ நான் சொன்ன வரியில் ஒரு வரிக்கு மீனிங் சொன்னாலும் நான் பழைய பாட்டு தோத்துருச்சு நான் ஒத்துக்க முடியும். அப்படி ஒரு மீனிங் கூட இல்லாத ஒரு சாங்கு. இந்த புது பாட்டில் இப்போ எப்படின்னா ஒரே குத்து பாட்டு தாங்க. புது பாட்டுனா குத்து, பழைய பாட்டுனா சத்து. ஆஹா, இது உங்களுடைய சொத்து. எதை எழுதணுன்றதை விட எதை எழுதக்கூடாதுன்றதில் அந்த காலத்து கவிஞர்கள் ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. இப்போ எழுதுகிறாங்க பாருங்க, மொழுன்னு எம்மா மொழுன்னு எம்மா அப்படின்னு கொலைன்னு எழுதி வச்சுருக்காங்க. இந்த விஜய் நடிச்சு இப்போ குருவின்னு ஒரு படம் வந்துச்சு. நல்ல வேளை குருவிக்கு தமிழ் தெரியாது. தெரிஞ்சு இந்த பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா செத்தே போயிருந்துருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு மாரல் வேல்யூஸ் குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். யாரையும் அடிக்கக்கூடாதுப்பா, டோன்ட் அப்யூஸ், பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. பாட்டை பாருங்கள், அடிடா அவளை, வெட்ரா அவளை, குத்ரா அவளை, தேவையும் இல்லையா. அடுத்து, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் புருஷன் நான் தான் என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன் அப்படின்றாங்க. ஏங்க பொய் சொல்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே பிடிக்குமே. ஸோ இப்படி பாட்டு எழுதி வச்சு, அதை விட அடுத்து ஒரு கல்வெட்டில் எழுதி பொறிக்கப்பட வேண்டிய பொன்னெழுத்து ஒன்று இருக்குது. டசக்கு 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 டும் டும்
டசக்கு 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 டும் டும். அடுத்த வரியை விட்டுறாதீங்க. குடிக்க குடிக்க குதிரை குதிக்கும் உடம்புக்குள்ளே. குதிரை குதிக்குமாங்க உடம்புக்குள்ளே. குதிரை குதிக்கும்னா அப்புறம் பண்ணி என்ன டான்ஸ் ஆடுமா? ஏங்க ரைமிங்காக இருக்குதுன்றதுக்காக எவனோ டைமிங் தெரியாமல் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க புது பாட்டில். இன்னொரு ஒன்று இருக்குது. இந்த பாட்டு பொண்ணை பெற்றவனுக்கலாம். எவண்டி ஒன்றை பெத்தான் கையில் கிடச்சா செத்தானா. அதுக்கப்புறம் என் செல்ல பேர் ஆப்பிள் நைஸாக கடிச்சிக்கோ. இது என்னங்க நைஸாக கடிச்சிக்கோ ஹெவியாக கடிச்சிக்கோன்ட்டு இந்த பாட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அங்கே 3 பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்கள. ஸோ நல்ல மீனிங்கோடு இருக்கிற சாங்க்கு எப்பயுமே மரியாதை இருக்குங்க. இப்போ எங்களை மாதிரி 2K கிட்ஸ், அதாவது 2000க்கு அப்புறம் பிறந்த எங்களை மாதிரி ஆளுங்க கூட நாங்கள் பழைய பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம்னா நல்ல மீனிங். எம்ஜிஆர் இருக்கார். எம்ஜிஆர் நிறையா பேருக்கு பிடிக்கும். எம்ஜிஆர் பதவி ஏற்கிறப்ப சொன்னார், நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பாடல்கள்னார். ஸோ அப்படிப்பட்ட அதில் ஒரு பாட்டு இருக்குது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏறு நடத்தி கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு சம்பா பயிரை பறிச்சு கை தரலாம். கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள வரைஞ்சிருக்கு அடக்காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம். இந்த விவசாயிகளுடைய வேதனையை அந்த காலத்திலேயே எவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா. இந்த பாட்டை உண்மையில் இந்த பழைய பாடலை பெருமையில் சொல்கிறதுக்கு இந்த ஒரு நாள் பத்தாது. ஸோ இப்படி இப்போ கூட காலத்தால் அழியாத காவியத்தை இந்த மாதிரி பாடல்களில் அள்ளி கொடுத்துருக்காங்க. புது சாங் கேட்குற மாதிரியாக இருக்குது. ஐயையோ ஆனந்தமே. ஏங்க யாராவது ஒருத்தவங்க ஆனந்தத்தை எப்படி ஐயையோ அப்படின்னு கத்தி பாடியிருக்காங்களா? கத்தி சொல்லுவாங்களா? ஐயா ஆனந்தம்னு சொல்லுவாங்க, இல்லை ஆகா ஆனந்தம்னு சொல்லுவாங்க. இங்கே ஐயையோ அப்படின்னோடனே ஏதோ பிரச்சனையோன்னு நினச்சிடுறாங்க. அவன் டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள் ஃபாதர், அது வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க முஸ்லீம் தான். அன்னைக்கு பார்த்தோன்னா ஏசப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கான். நான் கூட மதம் மாறிட்டானா அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா ஏ ஷப்பா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு ரீசனே இல்லாத ஏசப்பானா என்ன ரீசனுங்க, என்ன மீனிங் இருக்குன்னே தெரில. ஸோ ரீசன் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணேங்க. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அப்படின்னு எங்கள் தலைவர் எம்ஜிஆர் பாடுவார். அதையே இந்த காலத்தில் அப்படியே உருமாற்றி என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன் அப்படின்னு. அதாவது குமரி பெண்ணின் உள்ளத்தில் அப்போ குடியிருக்கிற அளவுக்கு தான் அவர்கிட்ட காசு இருந்திருக்கு, வாடகைக்கு தான் காசு இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய ஆளாகி அதை விலைக்கு வாங்குறாரு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அதே தமிழ் பழைய சாங்கு தான், அதை அப்படியே உருமாற்றி மொத்தம் 3 தடவை அடிப்பீங்களா ஃபதை? அப்படியே உருமாற்றி அப்படியே புது சாங்காக மாற்றிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பாடலும் ஒரு யதார்த்தமான. இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், இப்போ பாட்டிலக்கே எடுத்துக்கோங்க, நிறைய சாப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாணத்துக்கு போகிற நிறையா சாப்பாடு தான் முதல்ல எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். எஸ்வி ரங்காராவ் மாயாவிஜார் படத்தில் பாடியிருப்பாரு. இப்போயும் எனக்கு இப்படி நார்மல் வாழ்க்கையான நம்ம பார்த்து பழகிற விஷயங்களை பாடியிருந்ததில் அந்த காலத்தில் மிஞ்சவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, பழைய பாட்டை வச்சு பிரபலமான ஹீரோக்கள் 2 பேர் நான் சொல்கிறேன், உங்களால் யாராலையும் மறுக்க முடியாது. மைக் மோகன் உங்களுக்கு தெரியும். இப்படி மைக் எடுத்தாருன்னா 100 நாள் தான் படம். அதுவும் அவர் பாடுறது அவரே பாடுற மாதிரி இருக்கும். பின்னாடி யாரும் இல்லாமல் முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தவறியதோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ. பாட்டு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மைக் இல்லை, என்னால் முடிஞ்சது இவ்வளோதான். இல்லை, மைக் மோகன் போய் மைக் ரிச்சர்ட் வந்துட்டார். நான் முன்னாடியே நினச்சேன் பாட்டு யாரையும் கொல்ல வேணாம், நான் எல்லாரும் பாட போகிறாங்கன்னாங்க. ஸோ நான் வேறு வழி நான் வாசிக்கலான்னு தான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி வெறும் பாட்டிலேயே பெரிய ஆளானவங்க அவங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு எங்கள் தலைவர் இருக்கார், தமிழ்நாட்டின்
நெயில் ரூட். நெயில்னா என்ன? ஆணி. ரூட்னா வேர், ஆணி வேர். யாரு? யார் இந்த கலராக ட்ரெஸ் போடுவார்? அவரா? அவரே தான். செண்பகமே செண்பகமே பாட்டு பாடி மாட்டிலேருந்து பாலையே கறந்தவருங்க. அந்த காலத்து பாட்டு தான் பாடினாரு. பால் எவ்வளோ முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம், நாளைக்கு எந்திரிச்சோம்னா காஃபி டீ, எந்திரிக்கலான்னா பால். அவ்வளோ முக்கியமான பாலை பழைய பாட்டை வச்சு தாங்க கறந்தார். ஆமாம். அப்புறம் இப்போ கூட கேட்குறேங்க, அந்த காலத்தில் பாடலில் பாடினாங்க, கொடியசைந்ததும் காற்று வந்ததாம், காற்று வந்ததும் கொடியசைந்ததாம், நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததாம். அதாவது இந்த மாதிரி விடுகதைகளை கூட பாடலாக போட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு அடுத்த புது பாட்டால் சொல்ல முடியல. ஸோ அவ்வளோ அழகா. அப்புறம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஸோ இது மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா. ஸோ அந்த பாடல் வரியெல்லாம் நிறைய இருக்குது. நான் இப்போ ஃபுல்லாத்தையும் படிக்கலை. பட் ஆனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்ட்டு காலத்தை கடந்தவைகளாக இருக்குது. இங்கே இருக்கிறது காலாவதியாக இருக்குது புது பாட்டு. மக்கள் மனசை பண்படுத்துச்சு, புதிய பாட்டு புண்படுத்துச்சு. பக்குவப்படுத்தியது பழைய பாட்டு, புண்படுத்துச்சு புது பாட்டு. சரி, இதோட என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க ரிச்சர்ட். மிக அழகாக பேசினீர்கள். மிக அற்புதமான கருத்துக்களை நீங்கள் எடுத்து வைத்திருக்கீர்கள், முன்னெடுத்து வைத்திருக்கீர்கள். அதாவது இந்த புதிய பாடல்கள்லாம் நீங்கள் ஒரு பாட்டை கூட பாடவே விரும்பலை. முதல்ல அது மனப்பாடமாகவே தெரியல. அதெல்லாம் எழுதி வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நம்ம தமிழ் சீரார்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நீங்கள். எனவே அதிலிருந்தே தெரிகிறது புதிய பாடல்கள்லாம் ரொம்ப கஷ்டம். இதில் வேறு நீங்கள் பொய் சொல்கிறீங்க, வாடா போடா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாதெல்லாம் பாட்டு எழுதுறீங்க. பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு ஒய்ஃபை பற்றி பாட்டார் அவர். உன் காதலன் தான் நான் யாருன்னு சொல்லி பாட்டு வரணும். அவர் புருஷனே அப்படி வந்துடுவாங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கை அவரே சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது அப்படி தான் வரும் அப்படின்னு. சரி, வாழ்த்துக்கள் ரிச்சர்ட். மைக் மோகன் மாதிரியும் ராமராஜன் மாதிரியும் நீங்கள் மிக அழகாக பாடிவிட்டீர்கள். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பேச வருபவர் சின்ன குயில் சோஃபி. பலத்த கைத்தறங்களோடு வருக வருக. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மத்தியானம் எல்லாம் நல்லா பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருப்போம். பொதுவாக பொங்கல் சாப்பிட்டா எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி பழைய பாடல்களை கேட்டாலும் நல்லா தூக்கம் வரும். இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் பொங்கல். ஆனால் பட்டிமன்ற தலைப்பு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது பழைய பாடலா இல்லைன்னா புதிய பாடலா? ஒருவேளை பட்டிமன்ற தலைப்பு அதிக தூக்கத்தை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் அந்த பழைய அணி டீமில் தான் உட்காந்துருப்பேன். அதுக்காக புது பாட்டா கேட்டால் தூக்கம் வராதான்னு கேட்காதீங்க. புது பாட்டுன்றது அஞ்சப்பர் பிரியாணி மாதிரி. நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடலாம், தூக்கமும் நல்லா வரும். ஆனா அஞ்சப்பர் பிரியாணி மட்டும் கட் பண்ணி விடுங்க. எனக்கு பழைய பாட்டு பிடிக்கும், பிடிக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு புது பாட்டு கேட்கும்போது அது ஒரு புத்துணர்ச்சி தருது, ஒரு புதுமையாக இருக்குது, அண்ட் ஒரு பரவசம் எனர்ஜி வரும். ஆனால் பழைய பாட்டில் அது இல்லை. நம்ம எதிர் அணியில் இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனர்ஜியே இல்லாத மாதிரி தான் தெரியுது. முக்கியமாக நம்ம ஜோசப் அண்ணன், ஆமாம், தலையெல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன். அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவர் இளையராஜாவுடைய ரொம்ப பெரிய ஃபேன். அதனால் அவர் எதுக்காக பழைய பாடல் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அந்த அணியில் உட்காந்துருக்காருன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்ம அக்கா ஆஷ்லின் அக்கா இருக்கிறாங்களே,
அவங்க ஏன் அங்கே உட்காந்துருக்குறாங்கன்னு எனக்கு அவங்களே தெரியல. நான் உட்காருவேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த சீட்டை. ஏன்னா நல்லா கேளுங்களேன், ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஃபேமிலியோடு உட்காந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டாங்க. அதனால தான் எனக்கு புரியல ஏன் அவங்க அங்கே உட்காந்துருக்காங்கன்னு. அடுத்ததா நம்ம தம்பி ரிச்சர்ட், அவர் வந்து எங்கள் 3 பேர் மாதிரி, அதாவது எங்கள் அணியில் இருக்கிற 3 பேர் மாதிரி 2K கிட்ஸ்ன்னு நினச்சா 70s கிட்ஸ் மாதிரி உட்காந்து 70s கிட்ஸ் மாதிரி எல்லா பாட்டும் பாடிட்டுருக்காரு. நாங்கள் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு உங்களை பார்த்தா. மோஸ்ட்லி கொஞ்சம் டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. புது பாட்டில் பழைய பாட்டில் எவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் இருக்குது, நல்லா கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு டாபிக் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது எது. ஏன்னா 2 இதுலேயுமே ஐ அக்ரி. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல பாட்டும் இருக்குது, கெட்ட பாட்டும் இருக்குது. நம்ம இன்னைக்கு டாபிக் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது எது. சரி, பொதுவாக ஒரு பாட்டுன்னு எடுத்துட்டா அது பழைய பாட்டலாக இருக்கட்டும் இல்லை புதிய பாடலாக இருக்கட்டும், எந்த பாட்டாக இருந்தாலும் 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாடல் வரிகள், லிரிக்ஸ். 2வது பாட்டில் இருக்கிற வாய்ஸ், குரல். 3வது இசை, மியூசிக் கம்போசிங். அண்ட் 4வது கடைசியாக ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது சவுண்ட் அண்ட் டெக்னாலஜி. சவுண்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப வித்தியாசமான புதுமையான ஒலிகளை நம்ம கேட்கும்போது அது தர சுகமே ஒரு தனி சுகம்தான். இப்போ கோரா அப்படின்னு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சர்வம் தாளமயம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நம்ம ஏஆர் ரஹ்மான் அதை ஃபஸ்ட்டு தமிழில் கொண்டு வந்தார். அந்த படத்தில் இருக்க பாட்டு நீங்களாம் கொஞ்சம் கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இந்த பழைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஹார்மோனிய பொட்டி, அதே ஒரு 25 வருஷமாக அதே ஹார்மோனிய பொட்டி, அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு கோரஸ், இதெல்லாம் தான் போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப ரெப்படிட்டிவாக வந்து சலிச்சே போயிடும். அடுத்ததாக வந்து பாடல் வரிகள். புதிய பாடல் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அந்த பாட்டை எடுத்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணை எவ்வளோ அழகாக வர்ணிக்கலாம் அப்படின்றத ஈஸியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த பாடல் வரிகளுக்காக மட்டுமே 9 டைம்ஸ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோம். அண்ட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா 7 டைம்ஸ் ஜஸ்ட் ஃபார் புது பாட்டினுடைய வரிகளுக்காக வாங்கியிருக்கோம். அண்ட் ஒன்லி 2 டைம்ஸ் தான் பழைய பாட்டுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இதிலிருந்தே தெரியுது எது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. புதிய பாடல் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி. அடுத்ததா, தமிழ் இசையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததில் புதிய பாடலின் பங்கு ரொம்பவே அதிகம். நீங்கள் ஆஸ்கர் அவார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வைதிஸ் கொலவெரிட்டி, ரவுடி பேபி, அப்புறம் அரபிக் குத்து, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த பாட்டெல்லாம் உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிறவங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் த லாங்குவேஜ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இது அனதர் எக்ஸாம்பிள் எப்படி புதிய பாடல் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக சிங்கர்ஸ், குரல் பற்றி பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புது மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய சிங்கர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பிகாஸ் அவங்க வந்து அந்த புதுமையை கொண்டு வராங்க. புது வாய்ஸ் மூலமாக அது இனிமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரதீப் குமார், சிட் ஸ்ரீராம், விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் அண்ட் ஸ்வேதா மோகன், இப்படி நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். பழைய பாடலில் வந்து ஒரே செட் ஆஃப் சிங்கர்ஸ் இருப்பாங்க, பெருசாக யாருக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி தெரியல. மறுபடியும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவது புதிய பாடல் தான். அதனால் கொஞ்சம் நேரம் பழைய பாடல் வந்து கொஞ்சம் நேரம் கேட்க நல்லதாக இருக்கும், ஆனால் புதிய பாடல் கேட்க கேட்க தான் நல்லாயிருக்கும். ஆஹா, வாழ்க வாழ்க. இப்போது நீங்கள்லாம் ஒரு பார்ட்டிக்கு போனீங்கன்னா என்ன மாதிரி பாட்டு போடுவாங்க? இப்போது நேற்று போகிறீங்க, இல்லை நேற்றோ இந்த வாரமோ எங்கேயோ போயிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் எந்த பாட்டை கேட்க சொல்லுவீங்க, போட சொல்லுவீங்க? மனசாட்சியை கொஞ்சம் தொட்டு சொல்லணும், சும்மா ஏதோ சொல்லிடக்கூடாது. நாங்கள் பழைய பாட்டும் புது பாட்டும் கலந்து போடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு புதிய பாட்டை எடுத்து
பழைய பாட்டு மாதிரி யாராவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? ஆனால் புது பாட்டை எடுத்து லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்த விட புது பாடல் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய வந்தே மாதரம் யாராலையாவது மறக்க முடியுமா? ஃபாதர் டைம் இருக்கா பாடுறதுக்கு? அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் சுற்றி சுற்றி திரிந்தேன், சின்ன சின்ன பறவை போல் திசை எங்கும் வளர்ந்தேன். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஸோ யாராலையும் இதை மறக்கவே முடியாது. நம்ம மனசில் நல்ல ஒரு சுதந்திரம் ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தது ஹிப்ஹாப் தமிழா. டக்கரு டக்கருன்னு ஒரு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் அந்த பாட்டை போட்டு என்ன மாதிரி ஒரு எழுச்சியை கொண்டு வந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூணாவதாக சிங்கப்பெண்ணை பாட்டு. ஒவ்வொரு பெண்ணையும் பெருமைப்படுத்துகிற மாதிரி கம்பீரமாக தலையும் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உறுதுணையாக இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். கடைசியாக ஃபாதர், உங்களுக்கு பொங்கலை விட அஞ்சப்பர் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இல்லை, அஞ்சப்பரில் மியூசிக்கும் போடுவாங்க, அதுவும் பிடிக்கும். அதனால் புதிய பாட்டு தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லுவீங்க நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சின்ன குழியல் மிக அழகாக வந்தே மாதரம் பாடினாங்க. நான் நினச்சேன் நீங்களாம் ஸ்டாண்டப் ஆகிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் யாரும் ஏந்திரிக்கவே இல்லை. பரவாயில்ல, எல்லாம் உருகி உட்காந்துருந்தீங்க. வாழ்க. மிக அழகாக பேசினார்கள் சோஃபி. பொதுவாக அவங்க பேசின கருத்தில் முக்கியமானது என்னென்னா, இது ரீச் அவுட் ஆகுதுங்க ஈஸியாக. பழைய பாட்டெல்லாம் ரீச் அவுட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பழைய பாடல்கள்லாம் கொஞ்சம் அழுவா மூஞ்சி மாறி, கொஞ்சம் சோகமாக, கொஞ்சம் இனிமையாக, மெதுவாக அப்படியே இருக்கும். ஆனால் இந்த பாட்டு இருக்கிறதே அப்படியே பட்டி தொட்டி எல்லாம் பறக்க செய்யும், எல்லோரையும் ஆட செய்யும். இப்போது ஒரு மன்மத ராஜா மன்மத ராசா அள்ளி மனசை கொள்ளாதே, அழகான இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் ஊர் பூரா எல்லா இடத்துலையும் ஆஸ்திரேலியாவிலேருந்து போடுறாங்க, அவங்க டிக்டாக்கில் போடுறாங்க, இவங்க டிக்டாக்ல எவ்வளோ பேர் போட்டிருந்தாங்க இல்லையா? எல்லோரும் ரொம்ப ரீச் ஆச்சு. அது மாதிரி இவங்க நிறைய பாட்டுகள் இப்போது இல்லை லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பாட்டுகள் எல்லாம் சொன்னாங்க ரீச் அவுட் ஆகும் ஈஸியாக. இது ரொம்ப கஷ்டம்தான் இனிமேல்ட்டு. ஆஸ்லேன், பார்ப்போம் இதற்கு எப்படி பதில் கொடுக்குறாங்கன்னு. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. இதை விட வணக்கம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அழகா இருக்குமா? கண்ணதாசனோட அருமையான வழிகள். இது பழைய பாட்டு. இப்போ இருக்குதே புது பாட்டு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நான் வளரலண்ணா, இது ஃபீலிங்கண்ணா. பாட்டே வளரி சொன்னா எங்கே வணக்கம் சொல்கிறது? அப்புறம் நம்ம சோஃபி சொன்னாங்க அஞ்சப்பர் பிரியாணி சூப்பர்னாங்க. என்ன பிரியாணி பண்ணாலும் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணாலும் நம்ம மேகலாக்கார் ரசம் மாதிரி வருமா? எங்க போனாலும் மேகலாக்கார் ரசம் கிடையாது. பிரியாணி சாப்பிட்டு செரிக்காது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு செரிக்காது, வெந்தது வேகாதது. பிரியாணி முதல்ல வரும்போதே ரசம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆமா, முதல்ல கேட்கறது ரசம் தான். ஐயோ இப்பதான் அதிக தூக்கம் வருதுன்றாங்க. பிரியாணி சாப்பிட்டு தூக்கம் வராதுன்னு யார் சொன்னாங்க? பிரியாணி சாப்பிட்டாலும் செமையாக தூக்கம் வரும். அதுக்கு தான் மேகலாக்கா ரசம் வேணும். அதாவது தூக்கம் பற்றி நம்ம பேசக்கூடாது, இங்கே தாக்கத்தை பற்றி தான் பேசணும். அதுக்கு தர்க்கம் வேணும். தர்க்கம் என்னன்னா, தர்க்கம்னா லாஜிக்கோடு பேசணும். நம்ம இதெல்லாம் பேசுனதெல்லாம் லாஜிக்காகவே தெரியல. குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை நிறையா விஷயத்தில் 6 பாயிண்ட் வைக்கிறாங்க உங்கள்கிட்ட. இன்றைக்கி நீங்கள்லாம் முடிவு பண்ணி சொல்லுங்கள். இல்லை, ஃபாதரே முடிவு பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்கள். பழைய பாட்டா புதிய பாட்டானா அடித்து சொல்லலாம் பழைய பாட்டு தானே, இல்லை காசு கொடுத்துன்னு சொல்லலாம். குழந்தை வளர்ப்பை பற்றி நம்ம எம்ஜிஆர் ஒரு செம்மையாக பாடியிருப்பார்.
இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ என்று பாராட்ட. அத்தோட முடியல, அதில் எவ்வளோ தாக்கம் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் தாக்கம் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த பாட்டு எங்கள் அப்பா வந்து என்னை சின்ன வயசுலேருந்து பாடியிருக்கார். என் பிள்ளைங்க பிறக்கும்போது கூட இதை அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அடுத்த வரி அந்த மாதிரி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. என்ன விஷயம் இதில் இருக்குது? தாக்கம். எத்தனை பழைய பாட்டு அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1976 வந்த படம். அதில் இருந்து இன்னைக்கு 2012 என் பொண்ணு பிறக்கிற வரைக்கும் அந்த மனசுலேயே இருக்குது. நம்ம வளர்க்குற முதையில் கரெக்டாக இருக்கணும். அன்னை வளர்த்தா அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். ஆனால் அன்னை மட்டும் இல்லை, அவர் அந்த பாட்டை வித்தியாசமாக பாடியிருப்பார். அன்னை மட்டும் இல்லாமல் அவர் அன்னை ஸ்தானத்தில் போய் தகப்பனும் இதை பாடலாம்னு சொல்லி இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லல்லபைஸ் வந்து நான் தேடினேன் இந்த பட்டிமன்றத்துக்காக. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன நல்ல லல்லபைஸ் இருக்குன்னு. 80% ஆஃப் த லல்லபைஸ் பிஃபோர் 2000 பாட்டுகள் தான். அதுக்கப்புறம் இருக்குது 20% இருக்குதுங்க மீறி போனால். அதில் ஒரு பாட்டு இருக்குது, கதை போமாலாம் கூட லல்லபையில் வருமானு எனக்கு தெரியல, ஆனால் போட்டிருக்காங்க லல்லபைன்னு சொல்லிட்டு. ஓ மை கடவுளேன்னு ஒரு படங்க. அதில் கடவுளே ஓ மை கடவுளே அது வேறு விஷயம். அதில் கதை போமா 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பாட்டே ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே புள்ள அம்மா நீ பாடுறியா இல்லை என்ன பண்ணுற, வாய் இருந்தால் கேட்டுரும், அழுதுரும். அந்த மாதிரி கதை போமா கதை போமா அதுவே 2 லைனுக்கு ஓடுது. ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா, அதுவும் 2வது லைன் ஒன்று இழுக்குது, திருப்பி வருது கதை போமா கதை. லிரிக்ஸ்க்கு பஞ்சமாகி போச்சு போல இருக்குது. 10 வரியில் 4 வரி வந்து கதை போமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ பேச பேச காயம் மாறுமே. எனக்கு அப்படி தெரில, பார்க்குறத பார்த்தா அந்த குழந்தை வாய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த குழந்தை வாய் இருந்துச்சுன்னா ஏம்மா நீ பேசவே வேண்டாம், நீ கதைக்கவே வேணாம், நான் தூங்க போகிறேன்னு சொல்லிடும். அடுத்தது வந்து வளர்கிற வயசில் நம்ம 7th 8th படிக்கும்போது செய்யுள் இருக்கும், எல்லாருக்கும் செய்யுள்லாம் இருக்கும். மெட்ரிகுலேஷனில் பள்ளியில் படித்தா எல்லாருக்கும் வந்து ஒன்றொரு லினட் சொன்ன மாதிரி தமிழ் பேசினா ஃபைனும் உண்டு. தமிழ் டீச்சர் எப்படி பேசுவாங்கன்னா ஹாவ் யூ ஆல் ஃபினிஷ் த செய்யுள் அப்படின்வாங்க. இப்படி தான் தமிழ் டீச்சரே பேசும். அப்படி இருக்கிற இதில் தமிழ் எப்படி வளரும்னா இந்த மாதிரி சினிமா பாட்டுக்கள் தான் தமிழ் வளரும். 2002 பிபிசி ஒரு போல் நடத்தினாங்க, எந்த பாட்டு வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸ், தமிழ் பாட்டில் எந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அதில் ஃபஸ்ட்டு 4வது வந்த பாட்டு வந்து அடி ராக்கம்மா கையத்தட்டு. ஓகேங்களா, பார்க்க சாதாரணமாக இருக்கும், நிறைய மீனிங் இருந்தாலும் சாங்கோட பல்ஸ் பார்த்தீங்கன்னா சோபனா வந்தோடனே மாறும். சோபனாவோட அழகுக்கு இல்லைங்க, வருது மேட்ரு வருது அதுக்குள்ள. அதில் தேவாரம் அப்பர் சுந்தர் சம்பந்தர் இவர் எழுதின தேவாரம் அழகாக வரும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயே குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் பால்மேனியும் பால் வெந்நீரும் இனித்த முடம் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. சாரி ஹை பிச் வரலைங்க. மிக அழகாக பாடினீங்க. இந்த தேவாரம் 7th and 8th செஞ்சுரியில் நடந்தது. 7th and 8th செஞ்சுரியோட போயம்ஸை எடுத்து அவ்வளோ அழகாக அந்த சாங்கோட பல்ஸில் ஏற்றி விட்டுருக்காரு. இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செய்யுள் இருக்குது, மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதனால என்னென்னா இது என்னென்னு அந்த காலத்தில் நம்ம லைப்ரரி போவோம் பார்த்தீங்களா, நம்ம லைப்ரரியில் அந்த அளவுக்கு அந்த ஃபீச்சர் இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம். ஆனால் வளர இதை பற்றி நம்ம பேசி இதை பற்றி நம்ம கூகுள் சர்ச் பண்ணும்போது தேவாரத்தை பற்றி நம்ம போய் பார்க்கணுன்னு தோணுது. சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு இந்த பிள்ளைங்கள்லாம் பேசும்போது இதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணும், திங்க் பண்ண வைக்கணும். அதுதான் பழைய பாடல். புதிய பாடல் திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இருக்குது, இந்த காலத்துலேயும் பல்ஸ் சேஞ்ச் இருக்குது பாட்டில். இப்போ வந்துச்சு லியோ படத்தம், நான் ரெடி தான் வரவா
அண்ணன் நான் தேடி தான் வரவா. அதுக்கு மேலே பல்ஸ் சேஞ்ச் ஆகுதுங்க. எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா சென்சர் கட் ஆகிடுது. டொயின் டொட்டோ டொயின் டொட்டோ டொயின். பாதிக்கு மேலே நான் பார்க்குறேன் இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடும்போது இருந்தது, இதில் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, எங்கடா போச்சுன்னு பார்த்தா சென்சரில் எல்லாம் கட்டு. டொயின் டொட்டோ டொயின் டொட்டோ டொயின். பாவம் அவர் விஜய் டொயின் டொயின் டொயின்கே ஆடிட்டு இருந்தார். விஜய்க்காக அந்த ஓடிச்சு இந்த படம்னு நினைக்கிறேன். டொயின் டொயின் டொயின்காக ஓடல, இல்லை அவர் பாடினதுக்காகவும் ஓடிச்சு அவர். அப்புறம் நடு வயது வருவோம். காதல். நிறைய பேருக்கு காதல் வந்து தான் என்னெல்லாம் தெரிலங்க. ஆனால் காதல் பாட்டு கேட்கும்போது நம்மளையும் எதாவது இந்த மாதிரி ஜந்து லவ் பண்ணாதான்லாம் தோணும். நம்மளுக்கு யாரும் லவ் லெட்டர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். நிஜமாங்க. அதனால் அந்த மாதிரி பாட்டுக்கள் கூட தாக்கத்தை ஏற்படுத்தினா அந்த காலத்து காதல் பாட்டுக்கள் தான். ஆஹான்னு ஒரு படத்தில் வந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே என்னை மறந்து எந்தன் நிழல் போகுதே. 1997. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சேம் சைடு கோல் போட்டுடுறீங்க அந்த பாட்டு அவங்கள்ட்ட. சரி பரவாயில்ல. இல்லை இல்லை ஆனால் அந்த பாடு கொஞ்சம் விளங்காது தான். ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் லவ் ஃபீல் எப்படி வருது அப்படின்னா, நீ ஹாய் சொன்னால் போதும் ஒரு போதை ஒன்று ஏறும், நீ தொட்டாலே போதும் மன ஜிவ்வுன்னு தான் ஆகும், நீ சிரிச்சாலும் முறைச்சாலும் ஹார்ட் பீட்டு ஏறும். அடுத்தது வருது பாருங்க, வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் பின்னாடி வருவேன் நானும். இப்படியெல்லாம் ஒருத்தன் வரணுமா? யோ நீ இதுக்கு வரவே வேணாம். லவ் பண்ணும்போதே வெக்கமான சூடு சொரணை விட்டுட்டேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன கிழிக்க போறேன்னு கேட்போம். இல்லை ஆரம்பத்துலேயே விட்டுட்டா ஒரு கெத்து வேணாமாங்க, ஒரு மாச்சம் வேணாமாங்க, அப்போ தானங்க லவ் பண்ணணும்னு தோணும். அதில் ஒன்று சைக்கிள் தான் வெஹிக்கிள், ஸ்கூல் பாத்ரூம் செவத்தில் கிறுக்கல். இதுதான் ஏன் லவ்வா? சைக்கிளில் வெஹிக்கிளு பாத்ரூம் செவில் கிறுக்குனா லவ் வந்துடுமா? அடுத்தது கேன்டீனுக்கு வர சொல்லி பில்லை அவளே தர சொல்லு. யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, சத்தியமாக லவ் பண்ண மாட்டாங்க. யோ நீ சாப்பிட்டதுக்கே நான் சாப்பிட்டதுக்கே பில்லு கொடுக்க மாட்டேன், இல்லை நீ சாப்பிட்டதுக்கு எப்படியா நான் பில்லு கொடுப்பேன்னு வர இப்போ இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் விவரம். அதனால் அதெல்லாம் லவ்வும் வராது, ஒரு மண்ணும் வராதுங்க. அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த காலத்தில் காதல் கோட்டை அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேகமாக ஓடுறோம், ஃபாஸ்ட்டு சாங்ஸு, ஃபாஸ்ட்டு பீட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் கம்பேரிசன், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பாட்டு ஃபாஸ்ட்டு தான், வயிற்றுக்கு சேராது, தாக்கத்தை ஏற்படுத்தாது. பழைய பாட்டெல்லாம் வந்து நம்ம மேகலாக்கா ரசம் மாதிரி சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, மனதுக்கு நல்லது, மனதுக்கு இதமாகவும் இருக்கும். கடைசியாக ஒன்று கல்யாணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்ஆர் ஈஸ்வரி பாடினார் 1960. மருமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த காலத்துலேயும் நிறைய இடத்துல இந்த பாட்டை போடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சொன்னால் மாமியார் பொய்யே சொன்னால் கூட சூப்பராக இருக்கும். சே நம்மளை மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் எங்கேயும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரைட்ஸ் வரும்போதே குத்து பாடிட்டு ஆடி தான், நீ என்ன வர சொல்கிறது நான் வரேன் அப்படின்னு குத்து பாட்டை ஆடிட்டு தான் வராங்க. அது நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன், பிரைட்ஸ் வெல்கமிங் டான்ஸ் சாங். அதில் ஒரு அம்மா அங்கேருந்து வருது, ஊ சொல்கிறியா மாமா, ஊ சொல்கிறியா மாமா. இந்த ஆள் குரூமிங் உட்காந்துட்டு பேன்னு பார்க்குறாரு. ஊ சொல்லவா இல்லை ஊ சொல்லவா, என்னத்துக்கு சொல்கிறது? இப்படியெல்லாமா பாட்டு? இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் எங்கே போகிறது? அடுத்தது நம்ம மாதா பாட்டை இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் ஆண்டோ, இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் வேணாமா எங்களுக்கு? மாதா பாட்டு இருக்குதுங்க, இப்பயும் வருதுங்க. ஆனால் நிறைய மாதா பாட்டு நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் பழைய மூவி சாங்ஸ் தானே, சொல்லுங்கள், மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அது மாதா பாட்டெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தா. ரஜினியே எடுத்துக்கோங்களேன், அந்த காலத்தில் 1995 ஒருவன் முதலாளின்னு பாடினவர் இப்போ ஹக்கும் டைகர் கா ஹுக்கும் ஏன்னா ஹுக்கும்ன்ற என்ன வேற ஒன்றும் இல்லை. நம்ம இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கேட்போம், ஏங்க சமையல் சூப்பராக இருக்காங்க, அவர் மனசில் நினைப்பேன் அப்படின்னு வெளியே சூப்பர்மா அப்படி வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். அது மாதிரி அங்கேருந்து பிடிச்சிட்டாரு ரஜினி, ஹுக்கும் 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 ஹுக்கும்னு. சரி எங்கேயோ ஹுக்கும் போயிட்டு அவங்க செல்ஃப் ப்ரைஸ் சொல்லிக்கிறாங்க, செல்ஃப் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. மனதில் உறுதி வேண்டும், பாரதியார் சொல்லியிருக்கார், மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே இனிமை வேண்டும்.
அந்த மாதிரி ஒன்று பாட்டு. நினைவு நல்லது சிந்து பைரவி. வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். அதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. வார்த்தையில் இனிமை வேண்டும். இந்த காலத்து பாட்டில் அது வார்த்தையில் இல்லை. டெராகட்ரி வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. அவ்வளோ கெட்ட வார்த்தைகள், அவ்வளோ இது செஞ்சிருவேன், வெட்டிடுவேன், சீவிடுவேன், நீ யார், எவன் உன்னை, அவர் சொன்ன மாதிரி எவடையும் உன்னை பெத்தான், கையில் கிடச்சா செத்தான். அதனால் ஆகவே நடுவரே, இந்த தர்க்கத்திற்கு, அதாவது விவாதத்திற்கு எந்த வகையில் பார்த்தாலும் வாழ்க்கைக்கும் எல்லா தாக்கத்துக்கும் நல்லது வந்து பழைய பாடல் தான், பழைய பாடல் தான் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடை. மிக மிக அருமையாக பேசினார்கள் ஆஷ்லேன். விட்டா விடிய விடிய பேசுவாங்க போல இருக்கு. இருந்தாலும் நமக்கு டைம் இல்லை, அதனால் நம்ம அவங்கள முடிக்க சொல்லியாச்சு. அழகாக, அதாவது என்ன, பாரம்பரியத்தை மதிக்கின்ற பாட்டு பழைய பாட்டுங்க. இப்போ இருக்கிற பாட்டா நடைமுறைக்கு இப்போ என்ன, ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பில்லு பே பண்ண அதை கூட ஒரு பாட்டு ஆக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாரம்பரியத்தை மதிக்காத பாடல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கும்மித்த புருவமும் கோவை செவ்வாயில் அப்படின்னு மிக அழகான தளபதி சாங்கையும் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டாங்க. வாழ்க ஆஸ்லே நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இப்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து கோவில் பாடகி ஆண்டனட். வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இன்னைய தலைப்பு என்னன்னு நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது பழைய பாடலா புதிய பாடலா? இவங்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பழைய பாடல் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பேசியிருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதிய பாடலை தாக்கி பேசுறதுல தான் இருக்காங்களே ஒழிஞ்சு நிறைய சாப்பிட்டாங்க. பழைய பாடல் தாக்கத்தை ஏற்படுத்துது, என்னென்னலாம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்க சொல்கிறதுக்கான பாயிண்ட்ஸை நான் இதுவரை கேட்கவே இல்லை. இதுவரை அங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் பேசிட்டாங்க. எனக்கு பழைய பாட்டு பிடிக்கும் தான், நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இந்த பாயிண்ட் வரலையே, இந்த பாயிண்ட் வரலையேன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட் இதுவரை வந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. நான் இப்போ புதிய பாடலை பற்றி பேச வந்திருக்கேன். கேட்கும்போது புதிய பாடலை பற்றி என்ன பேசிடுவீங்க, என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு தலைப்பு கொடுத்தப்போ என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். புதிய பாடல், பழைய பாடல். பாடல்னாலே ஃபாதர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும். பாடல் இனிமை. நம்ம சந்தோஷத்துலேயும் சரி சோகத்துலேயும் சரி எல்லாருக்கும் பாடல் கேட்குறது ஒரு வழக்கமாக இருக்கும். ஒன்று அவங்களால முடிஞ்சால் அவங்கவுங்க பாடுவாங்க, இல்லைன்னா பாட்டு போட்டுவிட்டு சேர்ந்து பாடுவாங்க, இல்லை மிமிக் மட்டும் பண்ணிக்குவோம் ஒரு சிலர் என்ன மாதிரி ஆட்கள். ஸோ பாடல் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழரோடைய பாடலோட வரலாறு மிக பழமையானது. ஆதி காலத்துலேருந்து இவங்க இப்போ வந்து திரை இசை பாடல்கள் தான் பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி பக்தி பாடல்கள், இன்னும் வந்து நம்மளை சங்க இலக்கியத்துலேருந்தே பாடல்கள் இருக்குது. ஸோ தமிழையும் பாட்டையும் பிரிக்க முடியாது. நம்மளோட குழந்தைகள் சொன்ன மாதிரி அது அமிழ்து. தமிழையும் பாட்டையும் பிரிக்க முடியாது. காலம் தொட்டு அந்த தமிழ் வளர்வது போல தமிழின் இசையும் வளர்ந்து கொண்டே தான் வருகிறது. அது காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. ஒவ்வொரு சமயத்துலையும் அந்தந்த காலகட்டத்தை பிரதிபலிப்பது தான் இசை, பாட்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அது புதிய பாட்டால் மட்டும்தான் முடியும். பழைய பாட்டு அதனால நான் மோசம் சொல்ல விரும்பலை. தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லையா அவ்வளோதான். பழைய பாட்டா புது பாட்டா, எனக்கு பிடிச்சிருக்கலாம் பழைய பாட்டு, ஆனால் என் பிள்ளைக்கு பிடிச்சிற பாட்டு தான். ஏன்னா அதுதான் இன்றைக்கி புதிய பாட்டு. எத்தனை பேர் வீட்டில் இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்களா, தமிழ் படம் பார்க்குறீங்களா? அவங்க பிள்ளைங்க பார்க்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் படத்தை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால. இல்லை, அந்த பிள்ளைய நான் போய் தமிழ் படம் பார்க்க வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன பாட்டு உள்ள படத்தை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க உட்காந்து அந்த படத்தை பார்ப்பாங்களா? ஆஷ்லின் அழகாக அந்த தேவாரம் பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆஷ்லின் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நல்ல சிங்கர் தான், தேவாரம் தான். ஆனால் அந்த தேவாரம் பாட்டை போட்டு உட்காந்தா அத்தினாவோ அனிட்டாவோ இல்லை பாலாவோ உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு போடணும்னு நான் சொல்கிறேன். காவிரி
பொன்னியின் செல்வன்ல வந்த பாட்டு, காவிரியால் நீர்மடுக்கி அம்பரமாய் அணை எடுத்தான் நீர் சத்தம் கேட்டதுமே நெல். எனக்கு பாட்டு வராது, யாராவது பாடினா நல்லா இருக்கும். பாடுறீங்க, நீங்க பாடுங்க, எடுத்து நெல் பூத்து நிற்கும் ஒளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை சொல்ல பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். இந்த பாட்டை போடுங்களேன், அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அத்தனை தமிழும் அத்தனை உணர்வும் போகும். அதுதான் இன்றைய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது ஸோ இன்னைய புது பாட்டுலையும் தமிழும் தமிழின் உணர்ச்சியும் அந்த இனிமையும் கொண்டு போய் கடத்தணும்னா புதிய பாட்டால் மட்டும்தான் முடியும். பழைய பாட்டால் முடியுமான்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறது கொஞ்சம் மினிமம் தான். ஏன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமையாக இருக்கலாம், தெளிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அது இந்த காலகட்டத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ரீச்சு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சவுண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஈவன் பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தா தாங்க இன்றைக்குமே கேட்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சவுண்ட் அண்ட் டெக்னாலஜி இருந்தால் தான் அது போய் ரீச் ஆகும். நம்ம ரிச்சர்டு அண்ணான்னு சொல்லணுமா தம்பின்னு சொல்லணுமான்னு தெரில, அவர் குழந்தைன்னு சொல்லணுமா, ஓப்பனிங்லேயே நிறைய வார்த்தைகள் சொன்னார். புரியாத வார்த்தைகள்லாம் இப்போ எழுதுகிறாங்க, இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு. அது உங்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாங்க, உங்கள் பிள்ளைங்களை அந்த வார்த்தைகள் தாங்க கேட்ச் பண்ணும். அவங்க ட்ரெண்டியாக எழுதுகிறாங்கங்க, அது அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா அந்த வார்த்தையை கேட்கும்போது தான் அந்த குழந்தைகளோட அட்டென்ஷன், இட்ஸ் ஜஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங்க. அட்டென்ஷன் சீக்கிங் வந்தோன்னா அந்த பிள்ளைங்க அங்கே உட்காராங்க, அதுக்கப்புறம் தமிழ் வார்த்தைகள் வருது. ஸோ அதனால அவங்க தமிழ் பாட்டை கேட்குறதுனால அவங்களுக்கு தமிழ் மேலே உள்ள அந்த பாட்டை கேட்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே அங்கே தாங்க வருது. எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு என்விரான்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். அமெரிக்கா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபஸ்ட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த இதுக்குள்ளாரே அவங்க உள்ளே வருவாங்க. ஸோ அதே போல் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கரெக்டு தான். அது நம்ம வயசு சொல்லி கொடுத்துருவோங்க. அப்படி சொன்னோம்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னா இடிச்ச பச்சரிசி, எங்கே அந்த பாட்டு, இடிச்ச பச்சரிசி, அதுக்கப்புறம் வணக்கம் சந்தன பூ, அந்த பாட்டை பாடினா தான் அவங்களுக்கு தெரியும். கல்யாண சமையல் சாதம் ஹாஹான்னு பாடினா என் பொண்ணு ஹாஹான்னு சிரிச்சிட்டு போயிடும். அந்த பாட்டை என்னால் பாட முடியாது. இடிச்ச பச்சரிசியை பாடினா தான் அவங்களுக்கு அது புரியும். ஸோ அதே போல் செண்பகமேன்னு சொன்னால் பால் கறந்துருன்னு சொல்லி இங்கே இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, போமா பால் மாடிக்கிட்ட போய் பாட்டு பண்ணனா அது ஒரு உததான் உதைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் லாஜிக் இல்லாமல்லாம் பேச முடியாது. அதே போல் அடுத்து பிள்ளைகளுக்கு நான் பிள்ளைகளை பற்றி பேசுகிறதுனால அவங்களுக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் குடும்பத்தையும் பற்றி சொல்லணும்னு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஷ்லின் ஒரு பாட்டு சொன்னாங்க, அது என்ன, ஒரு இல்லை ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடின தாலாட்டு பாட்டு சொன்னீங்கல்ல, என்ன பாட்டு சொன்னீங்க? பச்சை கிளி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். நான் அப்படி பாடினேன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை சொல்லும் அதெல்லாம் எனக்கு தெரியும், வேற எதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ இருக்கிற பிள்ளைங்க பாட்டு என்னன்னா, இப்போ பிள்ளைங்கள்லாம் நம்மளை விட அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஆரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இந்த மழலையின் மொழி கேட்டு, தாயாக தந்தை மாறும் புது காவியம். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையே அவங்க அப்பாவுக்கு அம்மாவாக மாறுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு பிள்ளைங்க நமக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க, பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்டுட்ருக்கோம். அதனால இன்றைக்கி இருக்கிற பாடல்கள் இன்றைய சமூகத்தை பிரதிபலிக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பாடல்கள் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, நல்ல தாக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் இந்த இடத்துல பேச ஆசைப்படுறேன். அதே போல் அவங்களுக்கு ஒரு சகோதர பாசத்தை சொல்லி கொடுக்கணும்னா நம்ம சிவாஜி பாட்டையும் எம்ஜிஆர் பாட்டையும் பாடிட்டு இருந்தோம்னா அவங்க தூக்கம் வருதுமான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற பாட்டு இது பண்ணால் எனக்கு எந்த அளவுக்கு பாட வரும்னு தெரில, பாடுறேன். உன் கூடவே பிறக்கணும், உனக்காகவே இருக்கணும், தாய் போலவே நான் காக்கணும் எப்போதுமே, உன் கூடவே பிறக்கணும், உனக்காகவே இருக்கணும், தாய் போலவே காக்கணும் எப்போதுமே. இந்த பாட்டை கேட்டால் நம்ம எல்லாம் இங்கே தனியாக தான் இருக்கோம். நம்மளுடைய சிபிலிங்ஸோடைய அந்த ஒரு
பாசமும் நேசமும் நமக்கு வராமலா போயிடும். நமக்குள்ளார அந்த தாக்கத்தை கண்டிப்பாக இந்த பாடல்கள் ஏற்படுத்துது. ஒவ்வொரு முறையும் இந்த பாடல்களையும் நல்ல பாடல்களை நம்ம கேட்கும்போது, பழசோ புதுசோ நல்ல பாடல்களை கேட்கும்போது அது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு புதிய பாடல்கள் கேட்கும்போது தான் நம்மளால் அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். பழைய பாடல்கள் ஆமாம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் நம்ம மனசுக்கு நெருக்கமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க கூடியதாக இருக்கிறது புதிய பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. அதே போல் காதலை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கிற பாடல்கள் வந்து காதலை பற்றி ரொம்ப வந்து தரக்குறைவாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிறைய பாட்டு கேட்பாங்க. மைட் பி இந்த பாட்டு கேட்கலன்னு நினைக்கிறேன். எங்கே அந்த பாட்டு? என்னோட பிட்டை காணும், தேடிக்கிட்டு இருக்கேன். விண்மீன் விதையில் விதையாய் முளைத்தேன். எங்க அந்த பாட்டு? ஓகே. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் எனையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. இது வந்து ஒரு ரொமான்டிக் சாங்காகவும் சொல்லலாம், அதே சமயத்தில் இது ஒரு சயின்ஸாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற எந்த ஒரு பாட்டிலையும் லாஜிக் இருக்குங்க. லாஜிக் இல்லாமல் போய் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையிட்ட போய் பேசணுன்னா லாஜிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. எந்த ஒரு பாட்டிலையும் ஒரு சென்சிபிலிட்டியும் ஒரு நம்மளால் நம்ம மனசுக்கு இன்றைய நாட்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறது புதிய பாடல்களே அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ. மிக அற்புதமாக பேசுனீங்க ஆண்டோ. நீங்களும் விடாமல் சூப்பராக பேசுனீங்க. பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் ஒரு காவிய படத்தை மேற்கோள் காட்டி அதில் உள்ள பாடல்களை, அதுவும் வேற உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் உண்மையிலே பாடல்களை சொல்லி கொடுக்குறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லைன்னு வேற சொல்லிட்டீங்க. எனவே பவுலா மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறவங்களாம் நீங்கள் அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் பழைய பாடலோட வீட்டுக்கே போக முடியாது. மிக அற்புதமாக பேசுனீங்க. அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த அணியின் தலைவர் ஜோசப்பா வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, தாக்கத்தை ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லி எதிரினர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில்களை நான் கூற விளைகிறேன். மேலும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாடல்னால் வந்து பாடல் வரிகள் ரொம்ப அவசியம், வசன அந்த பாவம் அவசியம், இசை ரொம்ப அவசியம், சவுண்ட் டெக்னாலஜி அவசியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்க புது பாட்டில் வெறும் சவுண்ட் டெக்னாலஜி மாத்திரம் தான் இருக்குது, மிச்சம் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பாட்டு பாடிக்காங்கிற பாருங்களேன். என் வீட்டில் நான் இருந்தேன்னு எதிர் வீட்டில் அவள் இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியலை, அவள் டாடி மூஞ்சி சரியில்லை, அவள் மம்மி பேச்சு பிடிக்கலை, ஆனாலும் என்ன மறக்க முடியலை, நான் லவ்வால் பல பல்பு வாங்கின பையன், அதனால் என் லைஃபு ஒளி வீசுதே, அவள் பின்னால் லவ்வை சொன்னே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வட போச்சே அப்படின்னு முடியும். இந்த பாட்டில் நல்லா கேட்டுப்பாருங்க, என்ன பாடல் வரிகள், என்ன பாவம், என்ன இசை, என்ன சவுண்ட் அண்ட் டெக்னாலஜி. இதை தூக்கி வச்சுட்டு ஒரு குரூப் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நிறைய வந்து காக்கா பாட சொன்னேன் அந்த பாட்டா என்ன கடைசியாக வர போயிட்டுருக்க. இதில் வேறு அந்த பாட்டில் இன்னொரு லைன் வரும், லண்டன் பிரிட்ஜு ஃபாலிங் டவுனு, லண்டன் பிரிட்ஜு ஃபாலிங். அந்த ஃபாலிங் எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஆனால் இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் பாட்டு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த காதல் பாட்டு வந்து பழைய பாடல்கள் சில இவங்க காதல் பாட்டுன்னு சொல்லி தேடினாங்க, என்ன பாட்டுன்னு. இப்போ நான் வரிசையை அடுக்கிறேன் பாருங்கள். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் தனிவரம்
ஓஹோ இனி வரும் மொழி வரும் தடுமாறும் தனிமரம். சரி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாமா? இதுவே பின்னாடி தான். ஓராயிரம் பார்வையிலே உன் காதலை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். அந்த மானிட அப்படியே போகுங்க, அது வரல ஓகேங்களா? அதுக்கும் பின்னாடி போவோம். காவியமா நெஞ்சில் ஓவியம்மா அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா காவியம்மா. பாருங்க, காதல் பாட்டங்க எடுத்துட்டு என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ. அது மாதிரி காதல் மாற்றம் தருவாளோ. அது மாதிரி நாங்க புதிய பாடல்கள் அணியில் வருகிறது. 90 தான் ஃபாதர். அது இல்ல ரோஜாக்கு அப்புறம். ரோஜாக்கு அப்புறம் சரி ஓகே. அது வந்து ஒரு மாதிரி குழப்பமான ஏரியாவில் வந்த பாட்டு. சரி ஓகே ஓகே. அது என்னன்னா இளையராஜா தானே, ஓகேவா? இப்போ சரி ஓகே, வாங்க வாங்க, சரி வாங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். தாக்கத்தை ஏற்படுத்தான்னு பிடிச்சி தாக்கன்றாங்க. இந்த பாருங்க, நான் பாடுறேன் பாருங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்துடுது இதில். இந்த பாட்டு கேட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு உணர்ச்சியெல்லாம் பொங்கி ஆமாம் தாக்கிடுவாங்க. இன்னொரு பாட்டு இருக்கு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிடர் உடமையடா. இப்படிலாம் பழைய காலத்தில் பாடி மனிதர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி நல்லா ஒழுங்காக இருக்கணும், வாழ்க்கையில் நிறையா வாழணும்னு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பாட்டு இருக்குது, இதெல்லாம் எங்கள் விஜயகாந்த் அண்ணன் பாடின பாட்டு. காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயம் இல்லையா, பதவியின் சிறைகளில் பாரத மாதா பரிதவிக்கிறாள், சுதந்திர தேவி சுயநல புலிகளின் துணிது வைக்கிறாள், தாயை மீட்கவா தர்மம் காக்கவா. இது மாதிரி பாட்டெல்லாம் அந்த காலத்தில் விட்டாங்க. இப்போ இந்த பாட்டெல்லாம் வரப்போகிறது கிடையாது, சென்சாரில் கிழிச்சு எடுத்துருவானுங்க. ஏன்னா இப்போ இது நம்மளுடைய கோர்ட்டில் கூட நம்ம நியாயம் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பழைய காலத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. இது மாதிரி பாடல்கள்லாம் இது மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லி மக்களை நெறிப்படுத்தி நல்லபடியாக வாழ்கிறதுக்கு நல்ல விளையம் பண்ணி வச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான சொல்கிறேன், நம்ம வாலியையா அவரோட வாழ்க்கையை நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது உண்மையாக நடந்த சம்பவம். வாலி ஒரு பாடகராக இருந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் நிறைய ட்ரை பண்ணியிருந்த காலத்தில் அவருக்கு கிடைக்கல, வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ சரி சென்னையில் தங்கி அவர் பாட்டு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். சரி இனிமேல் இங்கே இருக்க முடியாது, இந்த ஊரில் நம்ம பரப்பிடலாம், அவரோட சொந்த ஊர் திருச்சி, பரப்பிடலான்னு சொல்லி பரப்பிட்டுருக்காரு. ஆனால் அவரோட ஃபேமிலி ஃபண்டு தான் இந்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள். அவர் போய் பார்த்து காசு வாங்கிட்டு இப்படி வர்ற பழக்கம் உண்டா அவருக்கு. அவர் போய் பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி நான் பரப்புறேன், இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது இனிமேல், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், அதனால் நான் பரப்புறேன் அப்படின்னப்ப அவர் சொன்னாரான், இல்லையா இப்போ சமீபத்தில் தான் சுமைதாங்கின்னு ஒரு படத்தில் பாட்டு பாடிட்டு வந்திருக்கேன், அந்த பாட்டை கேட்டுட்டு நீ இப்போது அது கடந்தன செய்ய எழுதி கொடுத்த பாட்டு, அதனால தான் பாடியிருக்கேன்னு அவர் சொன்னாராம். அது என்ன பாட்டுனா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா
வாழ்க்கையில் நடுக்கமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா? இந்த பாட்டை அவர் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு இந்த ஊரை விட்டு போகக்கூடாதா, எப்படியாவது இங்கே இருந்து நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி அவர் இருந்து கண்ணதாசனுக்கு போட்டியாக வந்து கண்ணதாசன்ட்டே இதை போய் சொல்லியிருக்கார். ஐயா, நான் உனக்கு போட்டியாக வந்து நான் உட்காந்துருக்கேன், அதுக்கு காரணம் உன் பாட்டு தான். பாருங்கள், ஒரு பாட்டு வந்து ஒரு பெரிய கவிஞனே நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருக்கு. இவங்க தாக்கத்தை நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ஒன்றுங்க. இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு வந்து ரொம்ப பழைய பாட்டு, சோகமான பாட்டு. உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோர் குற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. இது மாதிரி தத்துவ பாடல்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஓகேங்களா? இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம உறவுகளெல்லாம் தெளிவாக சொல்லி நமக்கு வந்து கருத்து கொடுத்த பாடல். என்ன ரொம்ப சோக பாட்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதிரியாக சோகமாக தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, இன்னொரு பாட்டு இப்போ பாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாதிரி தாலாட்டுன்னு சொல்ல முடியாது, இதை வந்து இந்த எசப்பாட்டுன்னு பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்டு விரும்புமா, தாலாட்டு மடியில் வச்சு தாலாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. அது மாதிரி மனதை ரொம்ப வருடி கொடுக்குற பாடல் நிறைய பாடல்கள் இருக்குது. ஏதோ ஒரு 2 சாம்பிள் மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பழைய பாட்டு பார்த்திங்கன்னா, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த புறவே, அது மாதிரி வந்து உயிரோட கலந்தது, அதை பிரிக்கலாம் முடியாது. தாக்கத்தையும் ஏற்படுத்துறது, மனசுக்கு வந்து ரொம்ப ஏக்கத்தையும் ஏற்படுத்த, மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி, பொங்கலோ பொங்கல்னு சொல்லி தலைவர் வந்து எங்களுக்கு தான் இந்த தீர்ப்பை கொடுப்பாருன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு பாடலையும் விடாமல் பாடியே காட்டிட்டார். அவ்வளோ அழகான குரல் வளம் படைத்தவர். ஆனால் எளிமையான மனிதர், வெளியில் ஒன்றும் காட்டிக்க மாட்டார். ஆனால் எல்லா பாட்டையும் பாடினாருங்க. அந்த லிரிக்ஸ் எல்லாம் கூட பாடுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாழ்க ஜோ. இப்போ ஜோ கொடுத்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்க வேண்டும். யாரை கூப்பிடலாம்? இந்த பக்கத்து தலைவரை கூப்பிடலாமா? அவர் தான் பெரிய கம்ப்யூட்டர் மானிட்டர் எல்லாம் கையில் வச்சிட்ருக்கார். செக். ஓ, ஆமாம், கொஞ்சம் அவருக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் உட்காந்துட்டே பேச போகிறாராம். நின்றுட்டு பேசுகிறவங்களாலேயே உங்களை தூங்க வைக்காமல் இருக்க முடியல. இப்போ உட்காந்துட்டே ஒருத்தர் பேச போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். வாங்க ராபர்ட். என் அன்பான நமது தலைவர் ஃபாதர் அவர்கள் சொன்ன மாதிரி, நான் எப்பயும் ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை ஃபாதர், இதான் முதல் தடவை. அதனால் என்னை வாழ்த்துங்க. இனிமேல்ட்டு வாழ்நாள் ஃபுல்லாக ஸ்டேஜாக போய் பேசணுன்ட்டு ரொம்ப நன்றி ஃபாதர். அப்புறம் நமது எதிரணி எல்லாரையும் தூங்க வச்சுட்டாங்க போல இருக்குது. அதனால் நாங்கள் பேசி புதிய பாடல்லாம் என்னான்னு தெரிவிக்க போகிறோம், எல்லோரும் எழுப்ப போகிறோம். அதனால் நம்ம எதிர்கட்சி அனைவருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே யார் இருக்கோம்?
எல்லாம் விசிஎஸ்சி ஃபேமிலி. எவ்ரி இயரும் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுவோம். அப்படி தானே நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா? எல்லாம் சொல்லுங்கப்பா, அப்படி தானே? எல்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணோம். அதனால் எது ரொம்ப சேஃபானது? புதுசு தான். நம்ம புதுசாக பாட வந்தவங்க தான் எப்பயுமே முக்கியம். பசங்களுக்கும் புதுசு தான் வேணும், வயசானவங்களுக்கும் புதுசு தான் வேணும், எல்லாருக்குமே புதுசு தான் முக்கியம். ஸோ ஆனால் அது போகிறதுக்கு முன்னே, டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னே எனக்கு முதல்ல ஒரு குழப்பம் வந்துச்சு. டாபிக் என்னான்னு கேட்கும்போது பழைய பாடலாக புது பாடலாக சந்தோஷத்தை நிறைய கொடுக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு 3 மணி நேரம் ரீசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பாட்டாக கூகுள் சர்ச் பண்ணும்போது சந்தோஷம் 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 அதையே போட்டுன்னு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு டாபிக் தெரியுமா? எல்லாம் சந்தோஷமான பாட்டே ரீசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களே, டாபிக் என்னன்னு தெரியுமா? அது இல்லைங்க, எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தாம்மா போமா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் சரி என்னம்மா டாப்பிக்குன்னு கேட்க போனேன். அப்போ தான் சொல்கிறாங்க, ஏங்க தாக்கத்தை, ஏம்மா சந்தோஷமும் ஒரு தாக்கம் தானம்மா, அதனால் நம்ம போட்ட பாட்டெல்லாமே கரெக்டான பாட்டு தான் அப்படின்னு. எல்லாரும் எத்தனை பேர் 7 Wonders பார்த்துருக்கீங்க? 7 Wonders ஆஃப் த வேர்ல்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 7 நேரில் பார்க்கல, நிறைய ஒண்டர்ஸ் இருக்குது. எந்த 7 ஒண்டர்ஸ் கேட்குறாங்க? எல்லாம் மியூட் ஆகுது, அன்லாக் பண்ணுங்கண்ணா. இல்லை 7 Wonders பழைய ட்ரெடிஷ்னல் தான் கேட்குறாரு அவர். 7 Wonders 7 ஒண்டர்ஸ் ஒரு பாட்டல்லே காட்டிட்டீங்களே. 7 Wonders ஏஆர் ரகுமான் உலகத்தெல்லாம் காட்டி ஒரு பாட்டை ஒன்று போட்டார். பாட்டு போடுங்கண்ணா, அன்மியூட் பண்ணுங்க. அது இல்லைண்ணா இந்த ஒயருங்க, அந்த ஒயர் அன்மியூட் பண்ணுங்க. நமக்கு பாட தெரியாதுன்றதுக்காக நம்ம பாட்டையே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா புது 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 பாட்டுனா என்னன்னா, புது பாட்டு கச்சேரியுடைய எங்களுடைய கோலே என்னன்னா எல்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணணும். அதே ஒரிஜினலாக கொடுக்குறது தான் எங்களுடைய டீம்னுடைய மெயின் ஸ்ட்ரென்த்து. அதனால் புது பாட்டு, ஒரிஜினல் பாட்டு அவன் ஏஆர் ரஹ்மான் பாடத்தையே உங்களுக்கு காட்டுறோம். அதுதான் 7 Wonders காட்டினாங்க. ஆனால் அதில் 8 Wonders காட்டினாங்க. பார்த்தீங்களா எல்லாரும்? 8 Wonders அங்கே தான் நிற்கிறோம் நாங்கள் புது பாட்டில். 8 Wonders அதை பார்த்தோம். 7 Wonders பார்த்தோம். 8வது அதிசயமே ஐஸ்வர்யா ராய் சொல்லுவாங்க. அது அடி வாங்கிக்கலாம், அப்புறம் அது பழகப்பட்டது தானே. போடுறீங்களா? அழுத்துக்கடா, சவுண்டு வைங்க. அப்படியே இதோ நான் கொடுக்குற பாட்டெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் டவுன்லோட் பண்ணி ஹெட்செட் போட்டு கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு தாக்கத்தை பற்றி புரியும். ஏன்னா அவங்க பழைய பாட்டெல்லாம் வந்து தூக்கம் தான் வரும், நம்ம தாக்கம்லாம் வராது, தூக்கம் தான் வரும். அது ஒன்றும் போதுண்ணா, அது போதும். அவங்க நமக்கு இன்ட்ரோ தான் கொடுக்குறோம், வீட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இது எவ்வளோ தாக்கத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. அது பழைய பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் 7 Wonders காட்டினா, ஆனால் பழைய பாட்டை பாடுங்க, மரத்தை சுற்றி வருவார் ஒரு பொம்பளை, அதுக்கு பின்னால் குடுகுன்னு இவர் ஓடுவார், ஆனால் தொடக்கூட முடியாது. நாங்கள் புது பாட்டில் கட்டி பிடிப்போம், முத்தம் கொடுப்போம், வீட்டில் என்ன நடக்குதோ அதை சினிமாவில் காட்டுவோம். பழைய பாட்டில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் எங்க தாக்கத்தை கொடுக்கும்? எப்படி தாக்கத்தை கொடுக்கும்? தலைவரை சொல்லுங்க, தாக்கத்தை எப்படி கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? போலாம் நீங்களா? ஒரு ஏக்கத்தான் கொடுக்குறாரு. நம்ம பேஸ்டின் கரெக்டா சொல்ற பாரு. பேஸ்டின் வந்து அவங்களுக்கு ஏக்கத்தை சொன்னாரு, எங்களுக்கு ஏக்கத்தை சொல்றாரு. ஆனா எங்க ஏக்கம் எங்க போய் நிக்குது பாருங்க. அங்கதான் புதிய பாடல் இருக்கு, அங்கதான் நிக்கிறாரு. ஆமா, அங்கதான் நிக்கிறாரு. நாங்க எங்க டீமை பத்தி நாங்க சொன்னோம்ல, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எது முக்கியம்? காசு, மணி. அந்த தாக்கம் எத்தனை பேர் வாயை திறந்து பாட வச்சு தெரியுமா? இந்த பாட்டை போடுங்கண்ணா. மணி மணி அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. காசு சவுண்ட் வாங்கினா எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு.
காசு பணம் மணி மணி மணி, காசு பணம் மணி மணி. இதை வீட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஹெட்செட் போட்டு கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா தாக்கத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா காது அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க லவ் பத்தி எல்லாம் பேசினாங்க. நம்ம ஜோசுவா வந்து அப்படியே அந்த காலத்து லவ் எப்படி பெருசு அது பெருசு அது மாதிரிலாம் பேசினாங்க. அப்புறம் நம்ம ஆஷ்லன் சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பாட்டை கேவலமாக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் ஒரு பாட்டை போடுறேன் பாருங்க. அந்த பாட்டில் வந்து அதான் புது, அதனால அதுக்காக தான் புது டீமில் உட்காந்தோம். தலை என்ன நம்ம விடி மானத்தை வாங்கிட்டாங்க. நீ இந்த பாட பாட மாட்ட போடுவேன், அவரையா பாடுறேன்னு சொல்றீங்கன்னுட்டாங்களே. இல்ல இதுக்காகவே நீங்க பாடி காட்டுறீங்க. பாடுறேங்க, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. ஆஷ்லன் வந்து ஒரு பாட்டு சொன்னாங்க, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. அதுல எவ்வளவு பெரிய மீனிங் இருக்கு தெரியுமா? லவ் பண்றியா லவ் பண்ணலையா, எப்படி சிம்பிளா முடிச்சிட்டோம் பாருங்க. நாங்க ஓ ஓ ஓ ரெண்டே வார்த்தை தான். அதாவது லவ் பண்றியா லவ் பண்ற. அதே கண்ணதாசனை விட்டோம்னா ஓடே அவ்வளவுதான், எங்களுக்கு டைமே இல்லை. கண்ணதாசனை நாம எழுத விட்டோம்னா அவரு போவாரு, கலைகள் ஓய்வதில்லை, நீ கீழே வந்தா தான் உன்னை கட்டி பிடிப்பேன். என்ன டயலாக் இதெல்லாம், எங்களுக்கு டைம் இருக்காதுக்கெல்லாம். நாங்க கீழே மாடியில் உட்காந்துக்கிட்டு மேலே இருக்கிற குழந்தைங்களை வந்து சாப்பிட்றதுக்கு வரீங்களா டெக்ஸ்ட் மெசேஜ் போடுற நிலைமையில் இருக்கிறோம். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து மரத்தை சுற்றி வரத்தும் மேலே மாடியிலேருந்து கீழே பார்த்து பொண்ணை இது பண்ணுறதும் அதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஓ சொல்றியா ஓ சொல்றியா, லவ் பண்றியா லவ் பண்ணலையா, ஓகே சொல்றியா ஓகே சொல்லலையா. ஆமா, இல்ல நாங்க வேற பாத்துட்டு போயிட்டே இருப்போங்க, வேற ஆளை பாத்துட்டு போயிட்டே இருப்போம். டைம் இல்லையே. இது ஒண்ணு தானே இருக்கு லிஸ்ட்ல, நிறைய இருக்கு. லவ் கதையிலே இன்னொரு கதை சொல்றேங்க. அவங்க லவ் பத்தி நிறைய பேசினாங்க, அதனால நாங்க இன்னொரு கதை சொல்றேன். எந்த லுக் இருந்தாலும் அழகான பொண்ணை கூட லவ் பண்ணலான்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? இவர் பேர் என்னங்க? யோகி பாபு. யோகி பாபு இப்போ உள்ள கமெடியன். அது பொண்ணு பேர் என்னங்க? ஓ அவரே நயன்தாரா பார்த்து அந்த பொண்ணு, அது பேர் பொண்ணா? அது என்ன பொண்ணுன்னு கேட்டேங்க. ஓ என்ன பொண்ணு? நயன்தாரா பார்த்து அவர் சொல்றாரு, எனக்கு எந்த நேரமும் பொண்ணு பார்த்துக்க கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்றாங்க, உன் மேல எனக்கு ரொம்ப லவ், நான் உனக்காகவே வெயிட் பண்றேன்னு ஒரு பாட்டை ஒன்று போட்டாங்க. அது உலகம் ஃபுல்லா பாடினாங்க. ஏன்னா அதை கொண்டு போடுங்கண்ணா. இதுவா அது சும்மா இன்ட்ரோ தான், நீங்களும் அதை கேட்டு பாருங்க, வீட்டில் போய் கேட்டு பாருங்க. யோகி பாபு ஷார்ட்டா முடிக்கிறோம், ஏன்னா அங்கே அலாரம் வச்சிடக்கூடாது இல்லை. அதனால யோகி பாபு வந்து நயன்தாரா தானுங்க, நயன்தாராவை லவ் பண்ணுறத எத்தனை பேர் எந்த பொண்ணை வேணாலும் நான் லவ் பண்ண முடியும்டா அப்படின்ற தைரியத்தை கொடுத்ததுங்க அந்த பாட்டு. நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம தாக்கமெல்லாம் தாண்டி வந்துட்டோம், நாம பண்ணக்கூடாது, பண்ணலாம் எனக்கு காட்டுறோம். ரிச்சர்டு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பாட்டு இருக்கு, அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு. அவர் கண்ணு வந்து கெட்டதே தான் பார்த்ததா கண்டு, எவ்வளோ நல்ல பாட்டு இருக்குது எதையும் பார்க்கல. ரிச்சர்ட் நீங்க இந்த பாட்டெல்லாம் கேட்கல போலகுது, எப்படி தான் உங்க ரெண்டு பொண்ணுங்களை வந்து அழகா பேசுறாங்கன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா நீங்க கெட்டதே தான் பார்த்துனுக்கிறீங்க, எல்லாம் உங்க வைஃப் தான் பண்ணிருக்காங்க போல இருக்கு கத்து கொடுத்ததெல்லாம். நீங்க சும்மா ஆமா எல்லாம் நெகட்டிவ் சாங் பார்த்தா மைண்ட் அப்படிதான் போகும், தாக்கம் எப்படி வரும்? பாசிட்டிவ் தாட்டை திங்க் பண்ணுங்க. இந்த அதுக்கப்புறம் ஒரு லவ் பத்தி நீங்க அடிக்கடி பேசுறீங்க, இந்த பாட்டை கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அது ஏன் எத்தனை லிரிக்ஸ் வரும்னு தான் சொன்னாங்க, ஆனால் அங்கே தான் சீக்ரெட்டே இருக்குது. அதில் ஒரு வார்த்தையை 2 தடவை யூஸ் பண்ணுவான். அதை போடுங்க.
ஆ அடியே அழகே அழகே அடியே வார்த்தையை பாருங்க. கண்ணதாசனும் சரி வாலியும் சரி அந்த காலத்து படத்தில் அப்படியெல்லாம் எழுதவே முடியாதுங்க. ஏன்னா இதெல்லாம் அதெல்லாம் எழுத முடியாதுங்க. அழகே அடியே மியூசிக் அப்படி போடணும். ஸோ தலைவரை நீங்கள் புது ஆளு நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாச்சு. ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் எப்பவுமே நீங்கள் புது அட்வைஸை கொடுத்து நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணுவீங்க. பழசுன்னு சொன்னீங்கன்னா யாரும் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. புதுசுன்னு சொன்னாதான் வருவாங்க. நாங்கள் புதுசாக கோயில் இதை மாடல் பண்ணிருக்கோம், டிசைன் போட்டிருக்கோம், புது ஸ்பீக்கரை வைக்கிறோம், ஏதாச்சும் புதுசாக ஸ்டேஜ் புதுசாக டிசைன் போடுறீங்க. இதையெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது புதுசு தான். புதுசு அணி தான் ஜெயிக்கணும். தாக்கத்தை நிறைய கொடுத்தது புதிய பாடலே புதிய பாடலே புதிய பாடலே. சரி, பழைய ஒய்ஃபெல்லாம் புது ஒய்ஃபை மாற்றிங்க. புது புது ஹஸ்பண்ட்லாம் பழைய ஹஸ்பண்டாக மாற்றிங்க. கேட்கலையா? சரி, கேட்காம இருக்கிறது நல்லது. ஆனால் ஒரு விஷயத்தை பாராட்டணும். ராபர்ட் பேசினதில் பாருங்கள், எடுத்த உடனே எங்கே போயிட்டாரு? 7 அதிசயங்கள் போட்டாருங்க. உலகில் 7 அல்ல அதிசயங்கள், அடிவாய் பேசும் பூவேணி 8வது அதிசயமே. அங்கே நின்ட்டாருங்க. அதுக்கப்புறம் நடிகைகள் யாருன்னு தெரியல, நடிகர்கள் யாருன்னு தெரியல, காமெடியன்ஸ் யாருன்னு தெரியல, வர மூவி ஸ்டார்ஸ் யாருன்னே தெரியல. அதோட ஸ்டாப் பண்ணிட்டார் அவர். எனவே தாக்கத்தை பயங்கரமாக ஏற்படுத்தியிருக்கின்ற நினைக்கிறேன். மிக கலகலப்பாக பேசி ஜோ வந்து எல்லாரையும் பாடி மெய்மறக்க வச்சார். ராபர்ட் எல்லாரையும் எழுப்பி விட்டீங்க. இதில் வேறு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. காதில் ஹெட்செட்டு போட்டு நீங்கள் நைட்டு பூரா மனப்பாடம் பண்ணி அடுத்த முறை ஏதாவது பரிச்சு வைக்க போகிறாருன்னு தெரியல. அதுவும் பரிசாக தரப்படும் அடுத்த முறை. வாழ்க. ஸோ எனவே 2 பக்கத்து வாதத்தையும் கேட்டீர்கள். ஐ டோன்ட் நோ நீங்கள் எத்தனை பேர் இந்த பக்கத்து வாதத்துக்கு போகிறீங்கன்னு தெரியல. இப்போ கண்ணை மூடிட்டு ஒரு கை தூங்க பார்ப்போம். எத்தனை பேர் கண்ணை மூடுங்க? எல்லோரும் கண்ணை மூடுங்க. ஓகே, இப்போ கண்ணை மூடணும், யாரும் பார்க்கக்கூடாது. எல்லோரும் கண்ணை மூடுங்க. நாங்கள் தான் ஜட்ஜிங்க எல்லோரும். அங்கே என்ன திறந்துட்டுருக்கீங்க கண்ணெல்லாம்? ஓகே, எத்தனை பேர் பழைய பாடல்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்பவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, கீழே இறக்குங்க. ஓகே, இப்போ புதிய பாடல் தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கை தூக்குங்க. ஓகே, 2 பேர் டபுள் டிப்பிங்லாம் கிடையாது. ஒரு வாடி தூக்குனா அதோட தான் சரி. சரி, பழைய பாடல்கள் புதிய பாடல்கள் நல்ல பாடல்கள் தான். நிறைய நல்ல பாடல்கள் இருக்குது. நல்ல இப்போ பழைய பாடல்கள் பார்த்திங்கன்னா, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே மன்னவன் வந்தானடி தோழி, இதெல்லாம் அழகாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பாட முடியுமான்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த இளையராஜா இருக்கார் இல்லையா, அதெல்லாம் பாடவும் முடியும் அப்படின்னு காட்டிட்டார். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல சேதி, யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட. ரஹ்மான் புதிய பாடல்கள் குறைவே இல்லை. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். இதுக்கெல்லாம் மயங்காதவர்களே கிடையாது. அதே போல் இப்போ இளையராஜா வந்து பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே அப்படின்னு போட்டால், இப்போ வித்யாசாகர் அப்படியே அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாட்டு போடுறார். மலரே மௌனமா மௌனமே வேதமா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா
அப்படின்னு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட பாடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டால் இப்பயும் அதே மாதிரி போடுறாங்க. சின்ன ராசாவே இல்லை சார் இல்லை சின்ன சின்ன ரோசா ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு அது? இல்லை சின்ன 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 இல்லை சின்ன சின்ன இல்லை சின்ன சின்ன ரோசான ஒரு பாட்டில் அது அது வந்து இளையராஜாவோட பாட்டு. ஆனால் இப்போ சூரியனில் ஒரு படம் வந்து பாட்டு இருந்துச்சு. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக உன் பாட்டில் மட்டும் துணையாக. மிக அற்புதமாக புதிய பாடல், அழகாக சிம்பிளாக தான் இருக்குது இல்லையா? எல்லோரும் பாடக்கூடிய பாடல்களும் அதே போல் காம்ப்ளிகேட்டடாகவும் போடுறாங்க இல்லையா? காம்ப்ளிகேட்டடாகவும் ஆனால் மனசில் தங்குற மாதிரி. சின்ன சின்ன கூட்டில் தானே ஸ்வர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே பாசுபடம் என்னத்துக்கு. அழகு பார்த்தீங்களா? மனப்படமாக பாடுது இந்த ஏரியா. ஸோ இதனால் பழைய பாடல்களா புதிய பாடல்களா ரெண்டு பாடல்களுமே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இந்த அணியில் பேசியதில் புதிய பாடல்கள் கொஞ்சம் தலை உயர்த்தி எல்லோருடைய மனதையும் கிள்ளிவிட்டார்கள். பழைய பாடல்கள் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தந்தாங்க, நிறைய பாடல்களை எடுத்து கொடுத்தார்கள். இருந்தாலும் இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து மக்கள் புதிய பாடல்களை தான் அதிகமாக அவங்க ரீச் அவுட் ஆகுது. ஆஸ்திரேலியாவிலேருந்து கனடா வரை டிக்டாக்ல எதுங்க வருதுங்கன்னா இப்போ உள்ள பாட்டு தாங்க வருது. பழைய பாட்டெல்லாம் 90s கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் புதிய பாடல்கள் தான் ரீச் அவுட் ஆகுது, தாக்கம் ஏற்படுத்துகிறது. அது நல்லதோ கெட்டதோ ஆனால் ரீச் அவுட் ஆகிறது இப்போ புதிய பாடல்களே என்று இந்த ரெண்டு அணியினரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பட்டிமன் ஓ ராஜா மைக் ஆன் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை பேச்சு போட்டியில் பேசிய எல்லா இளம் சீரார்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? மிக அழகாக பேசினார்கள். அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவங்களாம் நம்ம பாஸ்டின் சொன்னது மாதிரி குழல் இனிது யாழ் இனிது என்பர்.